கோழிக்கறி கூட்டு வைக்க போகிறோம்ப்பா. கிரேவி, கோழிக்கறி கிரேவிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுப்பா. இப்போ 5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் கோழிக்கறி கிரேவிக்கு, அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி 1/2 கிலோ கறிக்குப்பா. 1/2 கிலோ கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி, தேவையான புதினா 1/2 கிலோ கறிக்கு, அதுக்கு தேவையான கொத்தமல்லி, இந்த கறிக்கு தேவையான உப்புப்பா. ஏற்கனவே சிக்கன் பொடி வர போடுவோம்ல, தேவையான உப்பு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வச்சுப்பேன். இப்போ தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். 1 கிலோ கறி தானே, அதனால் 2 ஸ்பூன் இஞ்சி போட்டால் போதும். வெள்ளைப்பூடு 2 ஸ்பூன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் நல்லபடியாக போயிடுச்சு. இப்போ வந்து இது தேவையான தனி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கறிக்கு தேவையானது. சிக்கன் பொடி வந்து 2 ஸ்பூன் வீட்டில் தயார் பண்ணதான். அரை கிலோ கறியை கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசால் பொடி, வீட்டு மசால் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம் கறி கூட்டுக்கு. இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். உப்பு லைட்டாக போட்டுக்கோம்ல. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வேக இப்போ நம்மளுக்கு கோழிக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அது மாதிரி சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இப்படி மிளகுத்தூள் சீரகத்தூள் போடையில் நமக்கு வந்து கோழிக்கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. இப்போ கோழிக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சுப்பா. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. கோழிக்கறி கிரேவி எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.